ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம பழைய வண்டி வாங்குகிறோம் பார்த்திங்களா, அந்த வண்டி வாங்கும்போது என்னென்னலாம் முக்கியமாக பார்த்து வாங்கணுங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இன்னும் வண்டி எந்த கண்டிஷனில் இருந்தால் எவ்வளோ ரேட்டில் வாங்கணும், அந்த வண்டி இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது தெரியாமலே வாங்குறீங்க. நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் அப்படி வாங்குறீங்க. அதனால தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். வாங்க, எப்படி எந்தெந்த பாயிண்ட்ஸை முக்கியமாக பார்க்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான் நம்ம வண்டியிலே முக்கியமானது. அதில் வந்துட்டு ஒரு பொட்டு ஆயில் லீக்கேஜ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆயில் லீக்கேஜே இருக்கக்கூடாது. பியூராக ஒரு பொட்டு ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக ட்ரை கண்டிஷனில் இருக்கணும். ஒரு பொட்டு ஆயில் லீக்கேஜ் இருக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கும்போது ஸ்மூத்தாக சவுண்ட் இருக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, சைலன்சரில் வந்துட்டு ஒயிட் ஸ்மோக்கோ பிளாக்காவோ வரக்கூடாது. காற்று மட்டும் நல்லா ப்ரெஷராக வரணும். அந்த மாதிரி இருக்கணும். இன்ஜின் வந்து அப்போ இருந்தால் தான் எங்கள் ஃபுல் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனாக இருக்கணும். கீழே வந்துட்டு இந்த ஆயில் லீக்கேஜே இருக்கக்கூடாது. கியர் பாக்ஸு, க்ரௌனு இதுகளில். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சைடு இது வந்து ரீஒர்க் பண்ண டோரு. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் வந்து கீழே இறங்கியிருக்குது. அதே இது கீழே பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு இதெல்லாம் வச்சு ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி டோர் வந்துட்டு எப்படி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த சீட் ஆகிருக்க எல்லா இடமும் சீட் ஆகிருக்கு கரெக்டாக பக்காவான சீட்டிங்கில் இருக்குது. எந்த இடத்துலையும் டென்ட் டேமேஜ் இல்லை. இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும். அதை முக்கியமாக பார்க்கணும். இதில் வந்து அழுக்கு இருக்குது, ஆனால் வந்து வண்டி எதுவும் டேமேஜ் ஆகலை, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, சைடில் கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் அரிச்சு அந்த இடத்துலாம் துரு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ளே பிளேட் வச்சு வெல்டிங் கேஸ் வெல்டிங் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எப்படி பக்கா க்ளீனாக இருக்குது பார்த்திங்களா. இதுவும் 2013 மாடல் தான். ஆனால் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு இடத்துல சின்ன துரு கூட ஏறாத அளவுக்கு பார்த்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டயர் கண்டிஷன் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு பாதி கண்டிஷனாக 50% வச்சுருக்கணும். இந்த மாதிரி டிஸ்கெல்லாம் துரு பிடிச்சிருக்கக்கூடாது. டயர் வந்து இவ்வளோ வழுக்கையாகவே ஓட்டக்கூடாது. இன்னொன்று வந்து ரீபட்டன் இருக்கக்கூடாது. ஒரிஜினல் டயராக இருக்கணும். இந்த மாதிரி ஒரிஜினல் டயரு போட்டிருக்கணும். அது எம்ஆர்எஃப்ஓ ஜேக்கோ அது உங்கள் சாய்ஸு. ஒரிஜினல் டயர் போட்டிருக்கணும். குறைஞ்சது ஒரு 60% ஆச்சு இருக்கணும். டிஸ்க்கு பார்த்திங்கன்னா இப்படி துரு பிடிக்காமல் எப்படி ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சேஸ் தான் வந்து வண்டியோட லோடு ஃபுல்லாக தாங்கக்கூடியது. அது ரொம்ப முக்கியம். அது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பொருசல் வந்து இருக்கக்கூடாது. இந்த இருக்குது பார்த்திங்களா டாட்டு. இது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் போக போக ஹோட்டல் பெருசாகும். அடுத்து கொஞ்சம் ஹெவி லோடு ஏற்றும்போது கிராக் விட்டுரும். அப்போ இந்த மாதிரி சேஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. எந்த மாதிரி இருக்கணும்னா, இந்த மாதிரி பக்காவான கண்டிஷனில் இருக்கும். இதில் வந்து அழுக்கு இருக்குது. பட் ஆனால் சேஸ் வந்து ஒரு பொரிசல் கூட கிடையாது. அந்தளவுக்கு கண்டிஷன் நல்லா இருக்குது. அது உங்களுக்கு இந்த லைட்டாக தொடச்சாலே இது இருந்தால் பாருங்கள், இந்த அழுக்கு தான் மேலே இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக இருக்குது. அப்படியே ஒரிஜினல் சேஸாக அப்படியே இருக்குது. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ண வண்டியாக பாருங்கள். செக் பண்ணும்போது சேஸ் எப்படி பார்த்து எடுத்துக்கோங்க. இது டோரு கீழே இந்த மாதிரி பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு டோர் சீட் ஆகிற ஏரியா. இது வந்து ஒரிஜினாலிட்டியாக கம்பெனிலேருந்து வரும்போது எப்படி இருந்துச்சோ அது அப்படியே இருக்குது. எந்த ஒரு ரீஒர்க்கும் பண்ணலை. இது இன்னொன்று பாருங்கள். இது வந்துட்டு ரீஒர்க் பண்ணது. இந்த மாதிரி இருக்கவே கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோதான் வேலை பார்த்தாலும் அது யூஸ் கிடையாது. நீங்கள் ரீஒர்க் பண்ண அது கேஸ் வெல்டிங் வச்சாலும் பீஸ் வச்சாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்காது. இதெல்லாம் ஏற்கனவே கேஸ் வெல்டிங் வச்சுருக்காங்க. அது பேஸ்ட் போட்டு மறைச்சிருப்பாங்க. ஆனால் அது டோர் திறக்க இங்கே பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு. கீழே அந்த பிளாட்ஃபார்ம் பற்ற வச்சது தனியாக தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி ஆடுது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. ஒவ்வொன்றும் நம்ம பார்க்குறதுல தான் இருக்குது. அது மாதிரி பார்த்துக்குங்க. இதுவரை பேக் வீலில் வந்துட்டு சேஸில் வந்துட்டு மண் இதுக்கு ஸ்டோர் ஆகக்கூடாது. இதில் எப்படி என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, டீசல் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டும். இல்லைன்னா க்ரௌன் ஆயில் லீக்கேஜ் இருந்தால் ஒட்டும். இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கணும். சேஸ் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து தூசி தான் விட்டுருக்கு, தொடச்சாலே போயிடும். ஆனால் ஒரிஜினலாக சேஸில் வந்துட்டு இந்த மாதிரி டீசல் லீக்கேஜோ ஆயில் லீக்கேஜோ இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம சின்ன பிரச்சனைகளை பார்த்தா தான் அதோட பெரிய பிரச்சனையை தவிர்க்க முடியும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த கிளாஸ்லாம் ஃபுல்லாக ஏறுதா அப்படிங்கிறத இந்த மாதிரி செக் பண்ணணும். இந்த பீடிங்லாம் ஃபுல்லாக இருக்கா, ஃபுல் பீடிங் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கிறது.
இதெல்லாம் வந்து கண்ணாடி நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுதா, ஃப்ரீயாக மூவிங் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அப்போக்கு அப்போ செக் பண்ணிடணும். நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கினா தான் அதுக்கேற்றபடி ரேட்டு பேச முடியும். அதை பார்த்துக்குங்க. அடுத்து பேட்ரி வந்து முக்கியமானதாக பார்க்கணும். அதில் வந்துட்டு இப்போ வாரண்ட்டி கொடுக்குறாங்கன்னா அதிலே டேட்டு போட்டு கொடுத்துருவாங்க, இத்தனை இயர் வரைக்கும் இருக்குது, இல்லைன்னா கார்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கணும், அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி லோக்கல் பேட்ரின்னா இதுவும் கம்பெனி பேட்ரி தான், ஆனால் இயர் முடிஞ்சிருக்கும். அதை மட்டும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் இன்னொன்றையும் வச்சு செக் பண்ணிடலாம். எப்படின்னா அந்த லெக்கு மாற்ற இடம் வந்து தேஞ்சிருந்துச்சுன்னா அது ரொம்ப நாள் ஆச்சு பேட்ரி அப்படிங்கிறத அந்த லெக்கு மாற்ற இடத்த வச்சும் கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரெஷ்ஷான பேட்டரியாக இருந்தால் அது தேயாமல் இருக்கும், இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டாஸ்போர்டை வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும். இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூசேஜ் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதது, பெயிண்ட் அடித்து என்னாண்டோ யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எதுவும் ஒழுங்காக மாட்ட வேண்டிய இடத்துல மாட்டாமல் சும்மா அங்கனைக்கான ட்ரில் போட்டு இந்த மாதிரி நிறையா இதாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நீட்னஸ் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது பாருங்கள், அந்த ஒரிஜினாலிட்டி அந்த கம்பெனிலேருந்து வந்துச்சு பார்த்திங்களா, அந்த க்ரிப்பு ஸ்டேரிங்கில் க்ரிப்பு கூட நல்லா கரெக்டாக இருக்குது. அப்படியே டோர் சீட்டு எல்லாமே கிளாஸு எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்துட்டா வண்டி புது வண்டி மாதிரி இருக்கும். அடுத்து வெளியிலேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவுட்லுக் தெரிஞ்சுவோம் அந்த வண்டியோட ஒரிஜினாலிட்டி இருக்கா இல்லையாங்கிறது. இதில் பாருங்கள், தூரத்துலேருந்து பார்க்கும்போது வண்டியை ஓரளவுக்கு நீட்டாக ஒரிஜினாலிட்டியாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இது கிட்ட போய் நீங்கள் பாருங்கள், அந்த இதை பாருங்கள். இப்போ அந்த இதில் மேஜிக்னு போட்டிருக்கோம் பாருங்கள் முன்னாடி. இது வந்து டாடா ஏசி ஹச்டின்னு போட்டிருக்கோம். அப்போ இது மேஜிக்கோட ஃப்ரெண்டு இதில் மாட்டி வச்சுருக்காங்க. அதுவும் கிட்ட பாருங்கள், கிளாஸ் உட்காந்து சீட்டாக இருக்க இடத்துலலாம் இந்த வெடிவு இருக்குது. இந்த மாதிரிலாம் வெடி இருக்கக்கூடாது. இதெல்லாம் அப்போனா கிளாஸ் உடஞ்சி ஒட்டியிருப்பாங்க, இல்லைன்னா ரீஒர்க்கு பார்த்து பேஸ்ட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த வைப்பர்லாம் பாருங்கள் ஒன்றுதே இருக்குது. இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா என்னங்கிறதே தெரில. இந்த மாதிரி சின்ன சின்ன இது பார்க்குறத வச்சு தான் நம்ம வண்டியோட தரத்தை பார்த்துக்கலாம். இந்த கிளாஸ்லாம் உடஞ்சிருக்கு. அடுத்த ஃப்ரெண்டு இதுவும் அந்த மேலே இதுவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பீடிங் வரும் கற்பில், அதெல்லாம் இல்லை. சைடில் பாருங்கள், டோரோட குவாலிட்டி உங்களுக்கு இதுலேயே பார்த்தா தெரிஞ்சுக்கும். கிட்ட பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஒரிஜினாலிட்டிக்கும் இதுக்கும். நம்ம அதை வச்சு தான் நம்ம ரேட்டையே பேச முடியும். இது பாருங்கள், இதுவும் அதே இதில் ஒரு வருஷம் முன்னாடி உள்ள வண்டி. இது எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். பழைய பொருளாக இருந்தாலும் எவ்வளோ அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குது பாருங்கள். அந்த பீடிங் இருக்குது, அந்த ஏசி ஹச்டி, அந்த ஹெட்லைட் லேம்ப் முதற்கொண்டு சீட்டாக இருக்குது, வைப்பர்லாம் 2 இருக்குது. வண்டி வந்துச்சு பார்த்திங்களா, அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹெட்லைட்லாம் அந்த கலட்டினது கூட தெரில, இண்டிகேட்டு இதெல்லாம் கலட்டினது கூட தெரில. அந்தளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக சீட்டாக இருக்குது பார்த்திங்களா. இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வண்டி வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு. இப்போ பின்னாடி கட்டிருக்க பாடியை பார்ப்போம். பாடியை பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு தடவை கட்டின பாடி தான், ஆனால் அதில் எக்கச்சக்க ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எஃப்சி இருக்கா என்னங்கிறதே தெரியல, அவ்வளோ ரீஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. டோரு பாருங்கள் எவ்வளோ ரீஒர்க் பண்ணது, இதெல்லாம் ஒரு பாடியை அது திருப்பி பண்ணது. இதுவும் ஒரு தடவை கட்டின பாடி தான், ஆனால் அதை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த ரீஒர்க் பண்ணாமல், இப்போ ஒரு இடத்துல ஆங்கிள் போகுதுன்னா அந்த ஆங்கிளில் பாதியை கட் பண்ணிட்டு மாற்றக்கூடாது, அந்த லென்த்தை ஃபுல்லாக மாற்றணும். அந்த மாதிரி பர்ஃபெக்டாக பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணாதான் ஒரு வண்டியோட லுக்கு இருக்கும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணது தான் இது வந்து பாருங்கள், ப்ளைவுட்டு அந்த சரியில்லாமல் ப்ளைவுட்டுன்னு கடமைக்கு இருக்குது, அவ்வளோதான். அது மரவுக்குண்டு இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு லோடு ஏற்றுனால தாங்குமா என்னங்கிறது சந்தேகமே. ஆனால் இது பாருங்கள், அந்த ஒரிஜினாலிட்டியோடு அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து வாங்குறத வச்சு தான், ஒவ்வொன்றும் இருக்கிறத வச்சு தான் நம்ம ரேட்டு பேச முடியும். இதெல்லாம் கூட நம்ம வண்டியை பார்த்தாலே சிம்பிளாக சின்ன விஷயந்தாங்க. நம்ம எப்படின்னா ஒரு லைட்டையே வச்சுங்களேன், வண்டி சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். வண்டியில் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இண்டிகேட்டு, ஹெட்லைட்டு, பின்னாடி டேஞ்சர் லைட்டு, பார்க்கிங் லைட்டு, மீட்ரு, டீசல் கேஜு, டெம்பரேச்சர் கேஸு, இதெல்லாம் ஓரளவுக்கு ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சுனாலே வண்டியை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி வண்டி எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டர் ஆச்சு வண்டியை ஓட்டுங்க, அப்போ தான் அதோட டெம்பரேச்சர் தெரியும். நீங்கள் இந்த இண்டிகேட்டு இதுகளை எறிகிறத வச்சு மேலே மேனியை கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் அதோட வண்டியோட இன்ஜின் கெப்பாசிட்டி, இன்னொன்று கியர் பாக்ஸ், கியர் இந்த ராடில் இருக்குது கியர் நம்பர்லாம் அழிஞ்சிருந்துச்சுன்னா கூட அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஏன்னா மீட்டர்லாம் வந்து இப்போ வந்து மாற்றிடுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. அப்படின்றப்ப
நம்ம வந்துட்டு வண்டி இன்ஜின் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வைக்கிறத வந்து நம்ம ஆயில் கேஜில் ஆயிலை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவோம். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம வாங்குறத பொறுத்து தான் நமக்கு ரேட்டை பேச முடியும். இது போக இன்னும் இருக்குது, டாக்குமெண்ட் செலவு இருக்குது. டாக்குமெண்ட்டு பார்த்திங்கன்னா அதில் இன்னும் நிறையா இருக்குது. உங்களுக்கு டாக்குமெண்ட் டீட்டெயில் தெரிலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.